இந்தந்த நம்பரு ஆண் நம்பரு, இந்தந்த நம்பரு பெண் நம்பர். அப்படின்னா என்னன்னாக்கா, லைஃபினுடைய இது வந்து ஃபிக்ஸ் பண்ணது இது. இப்படி தான் இருக்கும், இந்த எண்ணுக்கு இந்த மாதிரி லைஃப் தான், இந்த வாழ்க்கை தான் நீங்கள் வாழணும். இப்போ 2ஆம் தேதி அப்படின்னாக்கா 95 அண்ட் அபோவ் பர்சன்டேஜ் ஆண்கள் தான் பர்த் இருக்கும். பெண்களுக்காக இருந்தால் 20, 29 இருக்கும். காரண காரியத்தில் எண்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்குள்ளெல்லாம் கிடைக்காது. அது ஃபிக்ஸடு. அது 4ஆம் நம்பருக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் அதிகமாக இருக்காது. 13ஆம் நம்பருக்கு எல்லா விதத்தில் பாதிப்பு இருக்கும். 7ஆம் நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டீனான ஒரு லைஃப் தான் இருக்கும். ஆனால் 16ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வெறும் அதிர்ஷ்டத்தையாக இருக்கும். வணக்கம். ஃபார்மெட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவலோடு தான் வந்திருப்பேன். ஆமாம், அதாவது எல்லா விஷயங்களும் திருப்பி திருப்பி அதுக்குள்ளே தான் உங்களுக்கு உழண்டு வரும். அதை நாம் பயன்படுத்துகிற விதமும் அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் அது வேறுபடும், மாறுபடும். ஆமாம், பொதுவாக இந்த எண்களுக்கு ஆண் எண் எல்லா இறைவன் படைப்பில் எல்லாத்துலேயும் ஆண் பெண் இருக்க தானே செய்யும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே விளையிற காய்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மாங்காய் இருக்குதுன்னு வைங்க, அந்த மாங்காயிலே ஆண் மாங்காய் பெண் மாங்காய்னு இருக்கும். மரத்திலே ஆண் மரம் பெண் மரம்னு இருக்கும். இப்போ மாங்காய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் எல்லா மாங்காய் இருக்காது இல்லையா. ஒன்று நல்ல அந்த ஆண் மாங்கான்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், அதிலே பெண் மாங்கானாக்கா அதிலே சைஸு சின்னதாக இருக்கும். மரமும் அப்படியே தான். ஆண் மரம் பார்த்தீங்கன்னாக்கா விசாலமாக இருக்கும், அப்படியே ஒரு கம்பீரமாக இருக்கும். பெண் மரம் அப்படியே அதனுடைய தோற்றத்தை அப்படியே சின்னதாக இருக்கும். பூக்களும் அப்படியே தான். எல்லாத்துலேயும் ஆண் பெண் இருக்கும். ஏன்? மலையிலும் ஆண்மலை பெண்மலை, ஆண்மலை பெண்மலை. சிலையிலும் இருக்குது. சிலைன்னு மலையிலேருந்து எடுக்கிறது சிலை. அப்படின்னா அந்த மலை இருக்கு இல்லைங்களா, அதிலே சிலை செய்யக்கூடிய மலை, அந்த கல் ஒன்று தனி கல் இருக்குது. அந்த கல் பேர் யோனிக்கல். யோனிக்கல்லில் தான் சிலை வடிப்பாங்க. அந்த யோனிக்கல்லுங்கிறது ஆண்கல். மலையில் ஆண்மலையில் தான் எல்லா இதுலேயும் செய்ய முடியாது, சிலை வடிக்க முடியாது. அதில் உயிரோட்டு இருக்கும். அந்த கல் பேர் யோனிக்கல். இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அதான் புது புது தகவல் நம்ம கொடுக்குறோம், எல்லாமே தெரிஞ்சுக்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். என்னென்னா இது இவங்க தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிய வரும்போது அப்போது அதுக்குண்டான ஒரு மரியாதை நம்ம செலுத்துவோம். அப்போ மலையை வந்துட்டு அசாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. சாதாரணமாக அது ஒரு அதுக்குள்ளேயும் வந்து பவர் இருக்குது. எந்த மலையில் இருக்குங்கிறது சபதியும் தாண்டி அதற்கு நுணுக்கமாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த மலை யோனிக்கல் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. யோனி மலையில் தான் அந்த கல்லில் வழியை வடிப்பாங்க. அதேமாரி நம்பர், இந்தந்த நம்பரு ஆண் நம்பரு, இந்தந்த நம்பரு பெண் நம்பர். அப்படின்னா என்னன்னாக்கா அந்த தேதியில் உள்ள எண்கள் வந்துட்டு ஆண்கள் தான் அதிக பரிசையாக. இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு பர்சன்டேஜ் அதிகமாக ஆண்கள் தான் இருப்பாங்க. இப்போ 2ஆம் தேதி அப்படின்னாக்கா 95 அண்ட் அபோவ் பர்சன்டேஜ் ஆண்கள் தான் பர்த் இருக்கும். பெண்களுக்காக இருந்தால் 20, 29 இருக்கும். கடவுள் படைப்பில் எப்படி எல்லாத்தையும் வேறுபடுத்துகிறார் பாருங்கள். நம்பரை கொடுத்துட்டு 2ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முழு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. அதே 20, 29 அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாரு. அதில் இல்லை, அது ரீசன்லாம் நம்ம தேட முடியாது. காரண காரியத்தில் எண்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்குள்ளெல்லாம் கிடைக்காது. அது ஃபிக்ஸடு. அது இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துலேயே இருக்காங்க, நானே அப்படின்னு யாருன்னா வந்து 2ஆம் நம்பரு நான் வந்து நீங்கள் ஆணுன்னு சொன்னீங்க, நான் பெண்ணாக இருக்கிறேனே அப்படின்னு கூட இருக்கும். இல்லாமல் சொல்லலை. இப்போ நான் 100% சொல்லவே இல்லையே, 95 அண்ட் அபோவ் தான் சொன்னேன். அப்படி இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய ஆட்டிவிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணுக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கோ அப்படியே இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்க ட்ரெஸ்ஸு உடுத்துறது கூட அப்படி தான் இருப்பாங்க. ஆமாம், பாப் கட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுதான் எங்களுடைய சாராம்சம். இதை தானே நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், எண்கள் அக்கு வேறு எடுத்தாச்சு எல்லாத்தையும். ஆமாம். அப்போது வெறும் ஒரு 2ஆம் நம்பரை பற்றி சொல்லிட்டேன். இப்போ 4 பற்றி சொல்லுவோம். 4, 13 அப்படின்னு எடுத்துகிட்டா 4 வந்து ஆண்களாக இருக்கும், 13 பெண்களாக இருப்பாங்க. 4 ஒரு கைண்ட் ஆஃப் அதிர்ஷ்டம் தான். ஒரு பப்ளிக்கில் இருப்பாங்க, ஒரு பதவியில் இருப்பாங்க. 4ஆம் நம்பர் பொறுத்துனாக்காவே 4 பேருக்கு உதவி செய்யணும், 4 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், 4 வகையான தொழில் பண்ணுவாங்க.
அதெல்லாம் உண்மை தான். 4ஆம் நம்பரு 13 பெண்கள் தான் அதிகமாக 95% பெண்கள் தான் இருப்பாங்க. 4ஆம் நம்பருக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் அதிகமாக இருக்காது. 13ஆம் நம்பருக்கு எல்லா விதத்தில் பாதிப்பு இருக்கும், எல்லா விதத்துலையும் இருக்கும். ஆனால் எடுத்த உடனே இருக்காது. இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு நல்ல சிறப்பாக போகும். ஒரு 40 வயதை கடந்தும்போது தான் அந்த பாதிப்புங்கிற 37 வயசுலேருந்தே அந்த பாதிப்பு லேசாக ஸ்டார்ட் ஆகிடும். 40 கடக்கும்போது தெளிவாயிடும். 37 வயசு வரைக்கும் என்ன சொல்கிறது, உச்சத்தில் வாழ்வாங்க, மகாராணி வாழ்க்கை வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அதனுடைய சாராம்சம் அப்படியே வந்து செட்பேக்கை நோக்கி போய் கிடக்கும். ஒவ்வொரு எண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை கடவுள் படைச்சி கொடுக்குறாரு. அப்புறம் 7 எடுத்துக்கிறோங்க. 7 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 7 வந்து ஆண்கள் இருக்கும், பெண்களும் இருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருப்பாங்க. 25 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆண் பெண் 50-50 இருக்கும். 16 ஆண். 7ஆம் நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டீனான ஒரு லைஃப் தான் இருக்கும். ஆனால் 16ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வெறும் அதிர்ஷ்டத்தையாக இருக்கும். அந்த அதிர்ஷ்டம் பிட்டாக இருக்காது. இப்போ 2ஆம் நம்பருக்குனாக்கா அப்பப்போ அதிர்ஷ்டம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதிர்ஷ்டம், ஒவ்வொரு செயலில் அதிர்ஷ்டம் இருக்கும். என்னென்ன செயல் பண்ணுறாங்களோ எல்லாத்துலேயும் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மொத்த அதிர்ஷ்டத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கும் 16ஆம் நம்பர். அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த வயசில் தான் அவர் கொடுப்பார். அப்புறம் 9ஆம் நம்பர் எடுத்துக்கிறலாம். 27ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆண் தான். 9ஆம் நம்பரு பெண்ணு தான். 18 ஆணும் பெண்ணும் கலந்துரும். ஒன்றுலேருந்து எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. 1 19 ஆணு தான், 28 ஆணு தான், 10 பெண்ணு தான். 3 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3 30 ஆணு, 12 ஆணு, 21 பெண்ணு. 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஆணு, 14 பெண்ணு, 23 ஆணு. 6 15 ஆணு, 24 பெண்ணு. 8 26 பெண்ணு, 17 ஆண். இந்த பெண்ணு ஆணுன்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, இவங்களுடைய லைஃபினுடைய இது வந்து ஃபிக்ஸ் பண்ணது. இது இப்படி தான் இருக்கும், இந்த எண்ணுக்கு இந்த மாதிரி லைஃப் தான், இந்த வாழ்க்கை தான் நீங்கள் வாழணும். இதை நீங்கள் மாற்றியே வாழ முடியாது. ஏன்னா அந்த எண்ணினுடைய தாக்கம் என்ன இருக்கோ அந்த தாக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதி வைக்கப்பட்டது. இதை சரி செய்கிறதுக்கு, பைபாஸ் பண்ணுறதுக்கு, ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்மட் நியூமராலஜி அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு எண்ணுக்கும் அந்த அளவுகோல் வந்து அதனுடைய ரீச் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த ரீச்சை நம்ம கரெக்டாக தொடுறதுக்கு அளவுகோல் வேணும். அந்த அளவுகோல் தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜி. அதை பயன்படுத்தும் போது தான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி, உங்களுடைய வைப்பு, அந்த வைப்ரேஷனை கரெக்டாக நீங்கள் கொண்டு போய் செல்ல முடியும். இல்லை, நிறைய எண்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஆக்கமும் இருக்கும், தாக்கமும் இருக்கும். ஆக்கம் இருந்தால் சந்தோஷம், தாக்கம் இருந்தால் எப்படி சமாளிக்கிறது? அந்த நேரத்தில் தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜி அப்ளை பண்ணணும். அதோட சேஃப்டி சேஃபர் ஃபார்மட் நியூமராலஜி அப்ளை பண்ணிட்டோம். சரிங்க ஐயா, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் உங்கள் ப்ரோக்ராமை நாங்கள் கேட்டுக்கிட்டே வரோம். நாங்கள் நியூமராலஜி பேரை மாற்றிட்டோம், ரைட்டு. சில பேருக்கு நீங்கள் 1.5 வருஷம்ன்றீங்க, சில பேருக்கு 6 மாதம்ன்றீங்க, சில பேருக்கு 2.5, சில பேர் 3 சொல்கிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற காலம் வரைக்கும் தான் எழுதணுமா, அதுக்கப்புறம் கூட எழுதலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் அப் டு லைஃப் வரைக்கும் எழுதுனா நம்ம லைஃபு சேஃப்டி சேஃபராக இருக்கலாம். ஏன்னா நான் கூப்பிட்ற பேருக்குன்னு ஒன்று கொடுப்பேன், அதை கூப்பிட்டாலே போதும் தான். ஆனால் முழுசாக போடும்போது இப்போ கூப்பிட்ற பேர் 23 இருக்கும், முழுசாக பார்த்தீங்கன்னா 41 இருக்கும். முழுசாக 41 சொல்லி நம்பரை யாரும் கூப்பிட மாட்டாங்க. காலிங் நேமே 23 தான் இருக்கும். அப்போ 23க்கு உண்டான பவர் என்னவோ அது வேலை செய்யும். 40க்கு உண்டான பவர் என்னவோ அது வேலை செய்யும். நமக்கு அது வேணுமா, அது வேணுமா, அதனுடைய ரீச் வேறு. அதனால் சேஃப்டி சேஃப் இருக்குது. அழகாக என்ன ஒரு 2 பக்கம், ஆரம்பத்தில் 4 பக்கம் எழுத போகிறீங்க, அப்புறம் 2 பக்கம் உங்கள் பாட்டு எழுதிட்டு வாங்க அப் டு லைஃப் வரைக்கும். அது நிறைய விஷயங்களை நம்ம பைபாஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். லைஃப்பை கரெக்டாக மீட் அவுட் பண்ணிடும். நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து காப்பாற்றப்பட்டுடலாம்.
தாக்கத்தன்மை குறைஞ்சிருக்கும். ஜாதகத்தில் நிறைய உள் விஷயங்கள்லாம் நிறைய உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்மளை பைபாஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ எழுதிட்டே வர்றது தான் நம்ம லைஃப்பில் நம்ம சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு ஒரே வழி. நம்ம பேர் அப் டு லைஃப் வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ 1.5 வருஷம் சொல்லிட்டிங்கன்னா அதனுடைய இது அர்த்தம் என்ன, 3 வருஷம் சொல்லிட்டிங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, ஏற்கனவே ப்ரீவியஸ் இல்லை, கடந்த காலத்தில் உங்கள் வைப்ரேஷனை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு அதை கொடுக்குறோம். 3.5 மாதத்தினுடைய வைப்ரேஷனை ஒரே நாளில் நம்ம எழுதுகிறோம். அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ட் ஆகிடும். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் இதை கொடுத்தாக்கா இவ்வளோ நாள் எழுதுனாக்கா ஃபர்தராக உள்ளதுக்கு என்ன செய்யணும், அப்போ எழுதிட்டு வர்றது உங்களுக்கு சேஃப்டி. இன்னைக்கு கொடுத்த மெசேஜ்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.